International business sees English as the lingua franca. Lingua franca அப்படின்னா common language for communication. எந்த ஒரு பிஸ்னஸ் எந்த ஒரு ஆஃபீஸ்லையுமே இங்கிலீஷ் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறாங்க. சில வேர்ட்ஸ் நமக்கு புரியாமல் இருந்திருக்கு. ஸோ யூ கெஸ்ட் இட் ரைட். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிஸ்னஸ் இங்கிலீஷ். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன் டு பிஸ்னஸ். கெட் இன் டு பிஸ்னஸ் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ என்ன பேச வந்தோமோ அதை பேசலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு பிஸ்னஸ் நவ். brainstorming இந்த வேர்டு கேட்டிருக்கீங்களா? brainstorming அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம மூளையை கசக்கிறது. எதுக்காக? ஒரு புது ஐடியா இல்லை ஒரு ப்ராப்ளம்க்கான ஒரு சொல்யூஷன். ஸோ ஆஃபீஸில் லெட்ஸ் ஹாவ் அ brainstorming செஷன் டுடே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் மீன்ஸ் எல்லாரும் கேதர் பண்ணி யூ டிஸ்கஸ், யூ ஃபைண்ட் சொல்யூஷன்ஸ் ஃப்ரம் த ப்ராப்ளம்ஸ், யூ ஃபைண்ட் நியூ ஐடியாஸ். ஸோ அதுதான் brainstorming. மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ அந்த மாதிரி ஒரு brainstorming செஷன் நடக்கும்போது what you have to do is you will have to think out of box. Think out of box அப்படின்னா ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரே ஒரு வழியில் சொல்யூஷன் யோசிக்காமல் கொஞ்சம் கூட க்ரியேட்டிவாக கொஞ்சம் நியூ பர்ஸ்பெக்டிவில் யோசிக்கிறது தான் திங்க் அவுட் ஆஃப் பாக்ஸ். அண்ட் உங்கள் பாஸ் இந்த ஒரு வேர்டு யூஸ் பண்ணலாம், டோன்ட் கீப் இட் டில் த 11th hour. 11th hourனா எந்த ஒரு ப்ராஜெக்டையும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் வைக்காதீங்க. டோன்ட் டூ எனி சேஞ்சஸ் இன் த 11th hour. ஸோ லாஸ்ட் மினிட்ல எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க. ஸோ தேட் இஸ் நோன் அஸ் 11th hour. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் கீப் மீ இன் த லூப். ஸோ இந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறீங்களா? when you're doing some changes to the project, keep me in the loop or keep them in the loop. ஸோ என்ன நடக்குதோ அதை அவங்கக்கிட்ட அப்டேட் பண்ணுங்க. give updates now and then. that is known as keep me in the loop. ஓகே, இப்போ உங்கள் ஆஃபீஸில் ஒரு நியூ ஜாயினி இருக்காங்க. ஸோ you're giving an introduction to everyone. அப்புறம் அந்த ட்ரெயினியை கொஞ்சம் கூட கம்ஃபர்டபுள் ஆக்குறதுக்கு யூ வில் பி செல்லிங் தெம் யூ கேன் ரீச் அவுட் டு த மெம்பர்ஸ் இன் யுவர் டீம். தே ஆர் ரியலி ஃப்ரெண்ட்லி. ஹெசிடேட் பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்னாலும் அவங்கள ரீச் பண்ணுங்கள். அவங்கள ரீச் பண்ணி அவங்கக்கிட்ட நீங்கள் எந்த ஹெல்ப்னாலும் கேட்கலாம், என்ன டவுட்னாலும் கேட்கலாம். ஸோ தேட் இஸ் ரீச் அவுட். இப்போது புது கம்பெனி ஜாயின் பண்ணியாச்சு, டீம் கூட இன்ட்ராக்ட் பண்ணியாச்சு. ஸோ அவங்க உங்களுக்கு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த கம்பெனி, இந்த ஒர்க் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு பல விஷயம் சொல்லி தருவாங்க. ஸோ ஆஸ் அ பிகினர் யூ ஹாவ் டு கோ பை புக். கோ பை புக் அப்படின்னா எதை எப்படி எப்படி பண்ணணுமோ அதை அப்படி தான் பண்ணணும். ஓகே, அண்ட் ஓகே ஜாயின் பண்ணியாச்சு, ப்ராஜெக்ட் அசைன் பண்ணியாச்சு. நவ் இட்ஸ் யோர் டியூட்டி டு கெட் த பால் ரோலிங். கெட் த பால் ரோலிங் அப்படின்னா அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. தேட் இஸ் நோன் அஸ் கெட் த பால் ரோலிங். உங்கள் ஆஃபீஸில் ஸ்ட்ரீம்லைனிங் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணி கேட்டிருக்கீங்களா? ஸ்ட்ரீம்லைனிங்கிறது வந்து அட் டைம்ஸ் இட் இஸ் குட். எஸ், உங்களுக்கு ரொம்ப ஓவர் ஒர்க் இருந்ததுனாலோ இல்லை அன்னெசரி டாஸ்க் இருந்ததுனாலோ அதை கட் பண்ணுறது தான் ஸ்ட்ரீம்லைனிங். பட் உங்கள் ஆஃபீஸில் ஸ்ட்ரீம்லைனிங் த டீம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணாதவங்களெல்லாம் தூக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அண்ட் கோ த எக்ஸ்ட்ரா மைல். இந்த வேர்ட் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு ஃப்ரேஸ், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆக்சுவலி எவ்ரி ஒன் ஹூ இஸ் வாட்சிங் திஸ் வீடியோ ஹேஸ் gone the extra mile and kudos to you all. இங்கிலீஷ் படிக்கணும், இங்கிலீஷில் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக you are taking that extra effort and hats off. Okay, so with this then let's call it a day. Call it a day அப்படின்னா நம்ம பேசுகிறது, இந்த டாபிக் பற்றி பேசுகிறத இப்போ முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான். I'll be back with yet another informative session. Till then, this is Usha signing off and bye-bye on behalf of English Partner.